Aspirants, welcome to the TN Bankers YouTube channel. Tamil Bank Exam Guides. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாசமும் ஆஸ்பிரன்ஸின் வசந்த காலங்கள். பட் நம்ம அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம்னா கிடையவே கிடையாது. பேங்கிங் ஆஸ்பிரன்ஸை பொறுத்தவரை ப்ரெஷர் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே டைம்லைன் இந்த 3 மாதம் மட்டும்தான். இந்த 3 மாதத்தில் எக்ஸாம் இருக்காதான்னா அப்படி கிடையாது. பட் வரக்கூடிய எக்ஸாம் குட்டி எக்ஸாம் இருந்தாலும் சில பேர் மட்டும்தான் எழுதுவாங்க. மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆகஸ்ட்டில் வரக்கூடிய எக்ஸாம் தான் எழுதுவாங்க. நீங்கள் எல்லா வருஷமும் எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு பண்ண போகிறீங்களா, இல்லை அந்த பாஸ் பண்ண ஆஸ்பிரண்ட் நம்ம சேனலில் ஆல் இண்டியா ரேங்க் இன்டர்வியூ கொடுத்தார் இல்லையா, அவரே என்ன பண்ணாருன்னா ஏப்ரல் மே ஜூனை தான் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி அவ்வளோ ஸ்கோர் பண்ணார். பிகாஸ் ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மூச்சு விடக்கூட நேரம் இருக்காது, எந்த விஷயத்தையும் புதுசாக கற்றுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்போ ஒரு பேக்கில் ஒரு ப்ரெஷர் ஓடிக்கிட்டே இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கவா, அப்படி இல்லை நம்ம மார்க் டெஸ்ட் போடவா, ப்ரிலிம்ஸ் படிக்கவா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ரெஷர் உங்களுக்கு அந்த ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் இருக்கும். ஓகேங்களா, அதை நீங்கள் ரெக்கவர் பண்ணணும்னா இந்த ஏப்ரல் மே ஜூனை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்காக நீங்கள் எக்ஸாம் டைமில் நம்ம படிப்போம் இல்லையா 8 to 10 hours பர் டெய்லி, அந்த அளவுக்கு என்ஜாயாக பண்ணாமல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுமா, அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் மார்க் டெஸ்ட் போடணுன்னு கூட அவசியம் கிடையாது. பட் சப்ஜெக்டை டச்சிலே இருக்கணும். சப்ஜெக்டை டச்சிலே வச்சுருக்கக்கூடியது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஒன்ஸ் உங்களுடைய சப்ஜெக்ட் டச்சு விட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் அதை பிக்கப் பண்ண ஒரு 2 monthலேருந்து 3 month ஆகும். அதுக்குள்ளே எல்லா எக்ஸாம் முடிஞ்சு போயிடும். அதாவது பழைய ஃபார்முக்கு அந்த ஹை ஸ்பீடில் எக்ஸாம்பிள் கொண்டு வரத்துக்கு நீங்கள் ஒரு பிகினர் இல்லைனா ஒரு 2 வருஷம் ஆஸ்பிரண்ட் இருந்தால் உங்களுக்கு 2லேருந்து 3 மாதம் சாலிடாக தேவைப்படும். அந்த எக்ஸாக்டாக இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்க ஃப்ளோவை கொண்டு வர குறைஞ்சது 2 மாதம் ஆகிடும். இதுவே நீங்கள் ரிப்பீட்டராக இருந்தால் 1 மாதமாச்சு உங்களுக்கு ஆகும். எதுக்கு? பழைய ஸ்பீடை நீங்கள் கொண்டு வர. ஓகேங்களா? ஸோ என்ன தான் சொல்ல வரீங்க சார் அப்படின்னா, ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இனிமேலாச்சு இந்த ஏப்ரல் மே ஜூனை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி படிக்கக்கூடிய ஆஸ்பெண்டாக இருந்தால் பிகினருக்காக நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஏன்னா நம்மக்கிட்ட என்னென்ன எக்ஸாம் இருக்குதுன்னு பாருங்களேன். இப்போ ஜூலை 5ஆம் தேதி எல்ஐசி ஏஏஓ எக்ஸாம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த பிஓஐ ஹெச்டிஎஃப்சியெல்லாம் எல்லோரும் எழுத மாட்டீங்க. ஓகேங்களா? பட் எல்ஐசி ஏஏவை எல்லோரும் எழுதுங்கன்னு சொல்லுவேன் நான். நீங்கள் நிறைய பேர் வேக்கன்சி கம்மியாக வரும் அதனால் நான் அப்ளை பண்ண மாட்டேன் எழுத மாட்டேன்னு நினைப்பீங்க. பட் நீங்கள் இந்த டைம்லைனில் எந்த வேறு மேஜர் எக்ஸாம்ஸ் 1-2 இருக்குது. எல்பிஓ எக்ஸாம்ஸ் கூட அப்டேட் நான் சொல்கிறேன் வந்துச்சேன்னா. சப்போஸ் உங்களுக்கு எல்பிஓ வந்தால் நீங்கள் எக்ஸாம் ரெடியாக இருப்பீங்க. அந்த ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். எல்ஐசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டா நீங்கள் சாலிடாக ஆர்ஆர்பி அடித்து தூக்கிடலாம். ஓகேங்களா? இந்த டைம்லைனில் யார் ப்ரிப்ரேஷன் இருக்காங்களோ அவங்க தான் அப்கமிங் எக்ஸாமில் மாஸ்டர் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ டே ஃபுல்லாக நான் உட்காந்து படிச்சுட்டு இவ்வளோ நாள் படிச்சுட்டு இருந்தால் எனக்கு ரெஸ்ட்டெல்லாம் இல்லைங்களா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரெஸ்ட் இருக்கட்டும். பட் ஆனால் ஒரு காலையில் ஒரு 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரத்தில் படிக்கிறதுல உங்களுக்கு என்ன இருக்க போகுது? நீங்கள் மார்க் டெஸ்ட்டு போட வேண்டாம். ஓகேங்களா? இந்த டைமில் நீங்கள் மார்க் டெஸ்ட்டு போட வேண்டாம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்லையும் ஒரு வீக்னஸ் இருக்கும் இல்லையா, அந்த வீக்னஸை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். என்ன சார் எனக்கு வீக்னஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டியில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு அரித்தமெட்டிக் சம்மில் வீக்காக இருக்கீங்க. ஆர்ஆர்பி கிளர்க்கு நீங்கள் படித்து பாஸ் பண்ணால் அரித்தமெட்டிக் சம் இல்லாமல் பாஸ் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி ரீசனிங்கில் பஸ்ஸில் நான் சூப்பராக சால்வ் பண்ணுவேன் சார். எவ்வளோ நேரத்துக்கு சால்வ் பண்ணுவீங்க? 10 நிமிஷத்துக்கு சால்வ் பண்ணுவீங்களா? 5 நிமிஷம் சால்வ் பண்ணுவீங்களா? 2 நிமிஷத்தில் சால்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸ். உங்களால் முடியுமா? அது அந்தளவுக்கு ஸ்பீடு உங்களுக்கு கிட்ட இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பஸ்ஸில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம், அர்த்தமெட்டிக் சம்ஸில் ஒர்க் பண்ணலாம், அதே மாதிரி டிஐயில் ஒர்க் பண்ணலாம். நிறைய பேருக்கு பிளட் ரிலேஷன் வரதில்லை, எனக்கு ராங் நம்பர் வரதில்லை, நம்பர் சீரிஸ் வரதில்லைன்ற போது பர்டிகுலராக அந்த நீங்கள் வீக்காக இருக்கக்கூடிய டாப்பிக்கை எடுத்து ஒர்க் அவுட் பண்ண இதுதான் பர்ஃபெக்டான டைம். ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கிலீஷில் நிறைய பேர் வீக்காக இருப்பீங்க. கிராமர்லாம் படிச்சிருக்கவே மாட்டீங்க. இப்போ எந்த ப்ரெஷரும் இல்லாமல் இருக்குங்கல்ல, உட்காந்து கிராமர் படிக்கலாம்ல. படித்த வரையும் லாபம்.
இப்போ ஆல்ரெடி நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற நாலேஜை வச்சு ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு போய் ஃபைட் பண்ணீங்க இல்லையா, அதே நீங்கள் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிங்களானாவே இந்த எக்ஸாம்ஸை இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிடலாம்ல. அது எப்போ நீங்கள் என்ஹான்ஸ் பண்ண முடியும்? எப்போ அடுத்த 2 வாரம் உங்களுக்கு ஆல் டிக்கெட் வந்துட்டாலே நீங்கள் இன்னுமே புதுசாக படிக்க மாட்டீங்க. வெறும் மார்க் டெஸ்ட் போடுவீங்க, அனலைஸ் பண்ணுவீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பீங்க. வேறு என்ன பண்ணுவீங்க? இன்னும் பண்ண முடியாது. என்ன பண்ணுவீங்கன்றத விட வேறு என்ன பண்ண முடியாது. மார்க் டெஸ்ட் போடுவீங்க, அதை அனலைஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? டெஸ்ட் போடுவீங்க. இதில் உங்களோட ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகுமா? கண்டிப்பாக இம்ப்ரூவே ஆகாது. நான் அடித்து சொல்கிறேன், மார்க் டெஸ்ட் மட்டுமே போட்டுட்டு இருந்தால் உங்களுடைய ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகாது. மார்க் டெஸ்ட் போட்டுட்டு அதை அனலைஸ் பண்ண சொல்லுவாங்க நிறைய பேர். அது வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ். அந்த மெத்தடே கொஞ்சம் ராங்கு. ஓகேங்களா? எப்படின்னா, மார்க் டெஸ்ட்டுன்றது இந்த டைமில் நீங்கள் ஒரு வாரத்துக்கு 2லேருந்து 3 மார்க் எடுத்தாலே போதுமானது. அந்த மார்க்கும் எதுக்கு எடுக்கிறது அப்படின்னா, எடுத்துட்டு உங்களால் அந்த எந்த டாபிக் நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணால் தான் இந்த மார்க்கே. பட் ஆல்ரெடி நீங்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா ரியல் எக்ஸாமில், அதிலே நீங்கள் நோட் அவுட் பண்ணியிருப்பீங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணீங்க, எந்த ஏரியாவில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? அந்த விஷயத்தில் நீங்கள் இப்போ ஒர்க் அவுட் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? எந்த இடத்துல நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுமோ அந்த இடத்துல இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் கண்டிப்பாக அடுத்த எக்ஸாம்ஸில் நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. மேஜராக நீங்கள் அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா, பிகினராக இருந்தாலும் சரி, டாப்பராக இருந்தாலும் சரி, நீங்கள் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பசில் சீட்டிங் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஆர்ஆர்பி எல்பிஓ எக்ஸாமில். பிகாஸ் கம்மி டைமில் சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஃபுல் அட்டம்ப்டையோ இல்லை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் ஸ்கோரை ரீசனிங்கில். அதே மாதிரி டிஐ மேஜர் ரோல் ப்ளே பண்ணிச்சு எஸ்பிஐ எக்ஸாமில். அண்டு அதில் ஸ்பீடு ரொம்ப முக்கியம், கால்குலேஷன் ஸ்பீடு. நான் உங்களுக்கு அதை எப்படி கால்குலேஷன் ஸ்பீடை கொண்டு வர்றது, பசிலில் எப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது ஒவ்வொரு பசிலாக எடுத்து ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து இந்த பசிலில் இதை தான் ஃபஸ்ட்டு எடுத்து ஸ்டார்ட் பண்ணணும், இதை வச்சு இப்படி தான் அப்ரோச் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு சச்சின் டெண்டுல்கர் இருக்கார் அப்படின்னா அவர் நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் அவரால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? சச்சின் டெண்டுல்கர் விளையாடுறதை நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் ஐபிஎல்லில் செஞ்சுரி அடிக்க முடியுமா? முடியாதுல்ல. நீங்கள் சச்சின் எப்படி ஆறாரு அப்படிங்கிறத நோட் பண்ணாலும் அதை நீங்கள் மாஸ்டர் பண்ணால் நீங்கள் போய் அதை நெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுதான் வந்து டீச்சிங். நாங்கள் டீச் பண்ணிடுவோம். நாங்கள் டீச் பண்ணி என் வீடியோ பார்க்குறதுனால நீங்கள் படித்து பாஸ் பண்ணிட மாட்டீங்க. நீங்கள் போய் தனியாக ஒர்க் அவுட் பண்ணணும் களத்தில். ஓகேங்களா? அதே மாதிரி தான் உங்களுக்கு கால்குலேஷன் ஸ்பீடும் அப்படி தான். நாங்கள் உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்குறோமா, அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா போயிட்டு மல்டிபிள் டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி அது மசில் மெமரி ஆகணும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுடைய கால்குலேஷன் ஸ்பீடு வரும். நீங்கள் ஆப்டியில் டிஐயும் ஸ்பீட் மேக்ஸும் வேகமாக போடணும் அப்படின்னா உங்களுக்கு கால்குலேஷன் ஸ்பீட் தேவை. அர்த்தமெட்டிக் சம்ஸ்லேயும் கால்குலேஷன் ஸ்பீட் தேவை. உங்களுக்கு அந்த கான்செப்ட் கற்றுக்கிறது ஒரு விஷயமே கிடையாது. நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். ஆப்டிடியூடுக்கு ஒரு தரமான ஸ்டாப் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நானும் உங்களுக்கு எடுப்பேன். 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் கான்செப்ட்லாம் சொல்லி கொடுத்துருவோம். ஆனால் அந்த கால்குலேஷன் ஸ்பீடுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. பசில் எப்படி சால்வ் பண்ணணும், உள்ள என்ன ட்ரிக்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அதை வேகமாக போடணுன்னா அது நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸில் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கிலீஷை பொறுத்தவரை ரீடிங் எபிலிட்டி தான் ஆஸ்பிரன்ஸ். ரீடிங் எபிலிட்டி இருந்தால் கிராமர் தெரிஞ்சாலும் சரி தெரியாலும் சரி ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். ரீடிங் எபிலிட்டி எனக்கு தெரியும், கிராமரும் எனக்கு தெரியும், நான் நல்லா ப்ராக்டிஸும் பண்ணியிருக்கேன். இது 3மே என்கிட்ட இருக்குன்னா நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணுறத யாராலுமே தடுக்க முடியாது. ஓகேங்களா? ஏன்னா இங்கிலீஷில் தான் நிறைய பேர் கோட் விடுவாங்க. அதில் ரீடிங் எபிலிட்டி நல்லா இருக்கணும். டெய்லி படிங்க பேப்பர். ஓகேங்களா? அட்லீஸ்ட் இப்போ ஐபிஎல் மேட்ச் பார்க்குற ஆஸ்பிரன்ட்ஸ்னால் ஐபிஎல்லில் வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ் நியூஸை கிரிக் பஸ்ஸில் போய் படிங்க. இல்லை சார் நான் வந்து மேட்ச் பார்க்க மாட்டேன்னா சும்மா என்டர்டைன்மெண்ட் நியூஸ் போய் படிங்க, பாலிடிக்ஸ் நியூஸ் போய் படிங்க. பேப்பரில் ஆர்டிகல்ஸ் வரும் இல்லையா, உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எடுத்து படிங்க. அந்த படிக்கிறது இருந்தால் போதும் ஆஸ்பிரன்ட்ஸ். இங்கிலீஷை பொறுத்தவரை போதும்னு சொல்ல மாட்டேன். அது வந்து உங்களுடைய அந்த ரீடிங் எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி விட்றோம் டெய்லி நீங்கள் படிக்கும்போது. அதோடு சேர்ந்து நீங்கள் எக்ஸாம் டைமில் போடக்கூடிய ப்ராக்டிஸ் எல்லாம் சேர்ந்து உங்களை நல்ல மார்க் எடுக்க வச்சிடும் இங்கிலீஷில். ஸோ 3 சப்ஜெக்ட்டும் பார்த்தாச்சு. கரண்ட் அஃபேர்ஸ்
கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை நீங்கள் இப்போ இருந்தே படிக்கணும், நோட்ஸ் எடுத்து படிக்கணும். நோட்ஸ் எடுத்து படிக்க சில பேருக்கு வராது. அவங்க என்ன பண்ணணும்னா டெய்லி படிக்கணும், வீக்லி படிக்கணும், மந்த்லி படிக்கணும், கியூஸ் எடுக்கணும். இந்த 4 விஷயத்தையும் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நோட்ஸ் எடுக்கலைன்னா கூட உங்களால் சமாளிக்க முடியும். ஏன் சார் நான் ஒரு டைம் டெய்லி படிச்சுட்டு நான் அடுத்த மாதம் போய் படிக்க மாட்டேன்னா, நீங்கள் டெய்லி படித்தது 2 வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த மாதிரியே இருக்காது. ஸோ டெய்லி படிக்கணும். 2 நாள் கழித்து அதை ஒரு டைம் குவிஸ் போட்டு ரிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா? தனி ஸ்லைடில் சொல்கிறேன். இது பெரிய டாபிக். எப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதி இன்றைக்கி படிக்கிறீங்க அப்படின்னா, நாளைக்கு ஏப்ரல் 1 குவிஸ் பண்ணணும். அஃபேர்ஸ் ஃப்ளோரில் ஏப்ரல் 1 நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் படிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா மேலோட்டமாக நியூஸ் பார்த்துட்டு போயிட்டீங்க. நாளைக்கு குவிஸ் போட்டு திருப்பி அதை படிக்கணும். இதே மாதிரி 7 டேஸ் 1 வீக்கில் கம்ப்ளீட் பண்ண பிறங்கால உங்களுக்கு அவங்க வீக்லி பிடிஎஃப் விடுவாங்க இல்லையா? வீக்லி பிடிஎஃபை ஒரு டைம் எடுத்து படிக்கும்போது என்ன ஆகும்? இப்போ ஒரு நியூஸை படிக்க 5 மினிட்ஸ் ஆனது, ஒரு நியூஸை படிக்க 30 செகண்ட் தான் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி மந்த்லி, அதாவது டைரெக்டாக வீக்லி எடுத்து படித்தா அதுக்கும் ஒரு நியூஸை நீங்கள் படிக்க 4 to 5 நிமிஷம் ஆகும். ஆனால் ஆல்ரெடி படித்த நியூஸை நீங்கள் வீக்லி ரிவைஸ் பண்ணும்போது அது 30 செகண்ட் தான் ஆகும். நீங்கள் ஒரு டேக்கு உட்காந்து படித்த அந்த சிஏ டைம் தான் இந்த வீக்லி கேப்சூலை ரிவைஸ் பண்ண டைம் எடுக்கும். டெய்லி நீங்கள் ப்ராப்பராக படிச்சிருந்தா, ப்ராப்பராக படித்து குவிஸ் போட்டிருந்தா. அப்போ அந்த வீக்லி சண்டே ஆனால் உங்கள் வீக்லி பிடிஎஃப் எந்த வெப்சைட்லையும் போட மாட்டாங்க. அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வீக்லி கேப்சூலை எடுத்து ரிவைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லைனா ஒரு 5 டே பேக்வேர்டில் கூட கொண்டு வாங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி தான். 5 டேஸ் உட்காந்து 6 டேஸ் படிங்க, 1 டே வீக்லி ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு வீக்குக்கு 6 நாள் தான் பிடிஎஃப் போடுவாங்க, 1 நாள் விட மாட்டாங்க இல்லையா? ஸோ 6 பிடிஎஃப் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும், 6 நாள் டெய்லி. அதே மாதிரி டெய்லி குவிஸ் போட வேண்டியிருக்கும். முடிச்சுட்டு 7ஆவது நாள் வீக்லி எடுத்து படிங்க. ஓகேங்களா? அதே டைம் தான் ஆகும். டெய்லி படிக்க எவ்வளோ டைம் ஆச்சோ அதே தான் வீக்லி படிக்கவும் டைம் ஆகும் உங்களுக்கு, ரிவைஸ் பண்ணுறதுக்காக, படிக்கிறதுக்கு இல்லை. இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. மாதத்தில் 1 டே ஒதுக்கிடுங்க. 1 டே ஒதுக்கி என்ன பண்ணுறீங்கன்னா மந்த்லி கேப்சூல் வரும், அதை நீங்கள் படிங்க. அதுக்கப்புறம் பேங்கிங்க்குன்னு தனியாக குவிஸ் விடுவாங்க, அதை நீங்கள் படிங்க. ப்ராக்டிஸ் மார்க்கில் உங்களுக்கு ஃப்ரீ குவிஸ் இருக்கும், அதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இப்படி நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் அந்த சிஏ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும், பேட்டி பார்த்துட்டே இருக்கணும். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக போயிடும். எடுத்து எழுதுறதுக்கு உங்களுக்கு அதிகமான டைம் எடுத்தாலும் எக்ஸாம் டைம் ஒட்டி இருக்கும்போது உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு நிறையா டைம் சேவ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி இன்பிட்வீனில் மிட் ரிவிஷனுக்கும் ரொம்ப டைம் சேவ் பண்ணணும், நீங்களே நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தா. ஓகேங்களா? அது ரொம்ப ரெக்கமெண்டட். பட் அது நிறைய பேர் அது கன்சிஸ்டண்ட்டாக பண்ண மனசு வராது, பண்ண மாட்டாங்க. அந்த யார் பண்ணுறாங்களோ அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணிடுறாங்க. அது பண்ணாதான் ஸ்கோர் பண்ண முடியுமானா அதுக்கு தான் நீங்கள் டெய்லியும் படிக்கணும், அதோட குவிஸ் எடுக்கணும், அதே மாதிரி மந்த்லி படிக்கணும், வீக்லி படிக்கணும், அப்புறம் கடைசியாக குவிஸ் எடுக்கணும். டெய்லி குவிஸோடு சேர்த்து கடைசியாகவும் குவிஸ் எடுக்கணும். இவ்வளோ விஷயங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ப்ராப்பராக மெமரைஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக போக முடியும், கான்ஃபிடண்ட்டாக எக்ஸாம்குள்ளே போக முடியும். ஸோ நேற்று கூட சொன்னாங்க எஸ்பி கிளர்க் 3rd ஷிஃப்ட்டில் கொஷின் டேரெக்டாக இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் என்ன பண்ணுறாங்க, நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் என்கிட்ட என்ன சஜஷன்னா ரொம்ப பழைய மந்த் வந்துருச்சு, செப்டம்பர் அக்டோபர் வந்துருச்சு, என்னால் அட்டன் பண்ண முடியலன்றாங்க. ஒரே விதமான ஆஸ்பிரண்ட் தான் செப்டம்பர் அக்டோபரை ரீகால் பண்ணி அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே ஷிஃப்ட்டில் அட்டன் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸ் தான் செப்டம்பர் அக்டோபர் எப்போயோ படித்தது ரீகால் பண்ண முடியல. ஏன் ரீகால் பண்ண முடியல? ப்ராப்பராக இந்த பீரியடிக்கெல்லாம் உங்களுக்கு அந்த டைம் ரிவைஸ் பண்ணிட்டு வந்திருந்தால் அது ஈஸியாக இருந்திருக்கு 3rd ஷிஃப்ட் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு. ஆனால் இப்போ ரீசெண்டாக இருக்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு பழசு ஒழுங்காக ரிவைஸ் பண்ணாதவங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கு. புரியுதுங்களா? ஏன் இப்போ இருந்தே நீங்கள் சிஏ படிக்கணும் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாமில் ஈஸியாக இருக்கணும்னா ப்ராப்பராக நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணிகிட்டே வந்தால் மட்டும்தான் ஈஸியாக கேட்டால் கூட உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். சம்டைம்ஸ் ஓல்டு நியூஸை எடுத்து ஈஸியாக கேட்டால் கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கான காரணம் நீங்கள் ரிவைஸ் பண்ணல. நீங்கள் ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணால் இந்த செப்டம்பர் மந்த்தையும் அக்டோபர் மந்த்தையும் எடுத்து ரிவைஸ் பண்ணால் ஒரே நாளில் 2 மாதத்தையும் எடுத்து ரிவைஸ் பண்ண முடியும். நீங்கள் அந்தளவுக்கு ரிவைஸின் ப்ராப்பராக டெய்லி, வீக்லி, மந்த்லி எடுத்து ஒன்ஸ் மந்த்லி ரிவிஷன் நீங்கள் முடிச்சிட்டிங்க, ஒரு டைம் கம்ப்ளீட்டாக நல்லா 10 ரூபா வீக்லி மந்த்லி ரிவிஷன் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த மந்த்லி ரிவிஷன் முடிக்க உங்களுக்கு ஒரு நாள் தான் ஆகும். இன்னொரு 3வது ரிவிஷன் முடிக்க ஆஃப் டேயில் நீங்கள் ஒரு மந்த்லி ரிவிஷன் முடிச்சிடலாம். அப்போ செப்டம்பர் அக்டோபர் நீங்கள் படிங்க நான் சொல்லிட்டு தானே போனேன். என்ன சொன்னேன் உங்களுக்கு என்ன சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், நான்
தெளிவாக சொன்னேன். இது வந்து 3 ஷிஃப்ட் நடக்கிறதுனால ஒரு ஷிஃப்ட்டில் ஆகஸ்ட் என்னது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர்லேருந்து கேட்பாங்க. ஒரு சில ஷிஃப்ட்டில் நவம்பர் டிசம்பர் ஜனவரி கேட்பாங்க. சில ஷிஃப்ட்டில் ஜனவரி பிப்ரவரி ஏன் மார்ச் மிட் வரை கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 3 விதமாக தான் கேட்பாங்க. அதில் ஒரு சில இதில் டேரெக்டாக கேட்பாங்க, ஒரு சில இது இன்டெரக்டாக கேட்பாங்க, ஒரு சில இதில் கன்வென்ஷனலாக கேட்பாங்க. எப்படின்னாலும் கேட்பாங்க. இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு போக வேண்டாம். அதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு மெத்தடை சொல்லி கொடுத்தேன். வேணால் ரீசெண்டாக இருக்கிறத டெப்த்தாக படிச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஏதாவது கேப்சூல் ஆச்சு படிச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி போனவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்திருக்கு. பட் வேர்ல்டு மந்த்தை கவர் பண்ணாமல் போனவங்க கண்டிப்பாக மாட்டிக்கிட்டாங்க. நிறைய பேர் மித்து, அதாவது லாஸ்ட் 3 மந்த் படித்தா போதும், லாஸ்ட் 2 மந்த் படித்தா போதும், அதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் ஆர்ஆர்பி தான் டார்கெட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபெப்ரவரி மந்த்லேருந்து கூட கொஸ்டின் கேட்பாங்க. போன வருஷம் அப்படி தான் கேட்டாங்க. ஜனவரி பிப்ரவரி ஒரு ஷிஃப்ட் கேட்டாங்க, ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஒரு ஷிஃப்ட்டில் கேட்டாங்க. ஓகேங்களா? ப்ரீவியஸ் எக்ஸாமை அனலைசிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம பர்ஃபெக்டாக அதை கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஆர்ஆர்பி எக்ஸாமில் என்னென்ன கொஷின் கேட்டாங்க, எப்படி அந்த செக்ஷனில் எல்லோரும் சொதப்பினாங்க, எப்படி பண்ணியிருக்கணும், அண்டு இப்போ அப்கமிங்க்கு என்ன பண்ணணும், இப்படி ப்ராப்பராக எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நம்ம கொண்டு வருவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நான் பேசணும்ல, ஒன்றுமே கிடையாது. ஏப்ரல் மே ஜூன் மாதம் மேஜர் எக்ஸாம், ஐபிபிஎஸ் மாதிரி ஒரு மேஜர் எக்ஸாம் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்காந்து உங்களுடைய வீக்னஸில் ஒர்க் பண்ணணும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஆப்ட் லிஸ்னிங், சிஏ, இங்கிலீஷ் எல்லாத்துக்கும் என்னென்னா நீங்கள் கோர் என்ன பண்ணணுன்றதை கோராக சொல்லியிருக்கேன். செப்ரேட்டாக வேணால் நான் மேக் பண்ணுறேன். என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்லைடில் இருக்குது. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன், கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, போயிட்டு பார்த்துக்கோங்க. அந்த லிங்க்கு இந்த இதோட இமேஜாக ஃபோன் ஃபார்மேட்டில் இமேஜாக எடுத்து நான் நம்ம டெலகிராம் குரூப்பில் அனுப்பியிருக்கேன். நீங்கள் போயிட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்கமிங் ஆப்ட் லிஸ்னிங், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.